டெசிஷன் எடுத்துடணும். நவம்பர்ல எடுக்கணும். ஆர்க்ஏஞ்சல் ஜோஃபியல் வந்து வந்திருக்காங்க. வழிபாதை. எனது நற்செயல்களுக்கு நீ ஒரு வழிபாதை. வெரி நைஸ். இப்போ அக்டோபர். 5 ஆஃப் கேப்ரியல். இவங்க என்ன சொல்றாங்க? a challenge you can resolve, withdraw from the drama of others, have patience with yourself and those around you. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு சேலஞ்சமான சுச்சுவேஷன் இருந்தாலுமே அதை வந்து நீங்கள் ஈஸியாக ரிசால்வ் பண்ணிடலாம், அதை வந்துடலாம். மெஜிஷியனே வந்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு எதுவுமே பயமே இருக்க வேண்டியதில்லை. என்னென்னா இந்த உலக நாடகம், இந்த உலகமே ஒரு நாடக மேடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான நாடகத்தில் இந்த மாதிரி ட்ராமாவிலேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களை வித்ட்ரா பண்ணிக்கணும். அதாவது ரொம்ப அட்டாச்மெண்ட் இல்லாமல் டிட்டாச்சாக வேலை செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. உலகப்பற்றை விடுத்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஹாவ் பேஷன்ஸ் வித் யுவர் செல்ஃப். அதே நேரத்தில் உங்கள் மேலேயும் வந்து நீங்கள் ஒரு பொறுமையை வந்து கடைப்பிடிக்கணும், மற்றவங்ககிட்டையும் பொறுமையை வந்து கடைப்பிடிக்கணும். ஸோ அந்த பேஷன்ஸோடு நம்ம வந்து ஹேண்டில் பண்ணும்போது நம்ம கட்டாயமாக வந்து எந்த ஒரு சேலஞ்சஸும் ஈஸியாக ரிசால்வ் பண்ணிட முடியும். ஏஞ்சல் கேப்ரியலோடைய பிளெஸிங்ஸும் கைடன்ஸும் எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு. இவங்களுக்கு உண்டான கலர் வந்து இதே மாதிரி ஆரஞ்சு கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கோல்டன் எல்லோ, ப்ரௌன் கலர்ஸ், ஸ்கை ப்ளூ கலர்ஸு, க்ரீன் கலரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நவம்பர் மந்த்துன்றது பார்த்தோன்னா டெசிஷன் எடுத்துடணும். நவம்பர்ல எடுக்கணும். ஆர்க்ஏஞ்சல் ஜோஃபியல் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ரிலீஸ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தட் விச் ஹோல்ட்ஸ் யூ பேக், a need to detox, unnecessary worry based on a lack of self confidence. ஸோ அதுதான் உங்களை வந்து முன்ன சொன்ன மாதிரி ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸோ இல்லை ஏதாவது ஒரு பேட் மெமரிஸோ ஏதாவது உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அதை இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணிடணும். அதை வந்து ஃபர்கிவ்னஸ் மூலியமாகவும் நம்ம வீடியோவில் சொல்லுவோமே ஆராக்கட் மூலியமா வந்து அதை வந்து கிளியர் பண்ணி விட்டுருணும். அதுக்கப்புறமேட்டு அது பண்ணாவே உங்களுடைய டீடாக்சிஃபிகேஷன் தானாக நடந்துடும். ஏன்னா இதே சொல்லியிருக்காங்க, நீட் டு டீடாக்ஸ்னால் அந்த பேகேஜஸை நம்ம சுமந்துட்டே இருந்தோம்னா நம்மளால் முன்னோக்கி போகவே முடியாது. ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கட் கிளியர் பண்ணி நம்ம வெளியில் வரோமோ அப்போ நம்மளோட க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அன்னெசரி ஒரே வந்து எதனால் ஏற்படுதுன்னா லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸால் தான் வந்து ஏற்படுது. அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நம்ம நல்லா இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நம்மளை பிலீவ் பண்ணி நம்மளால் செய்ய முடியும்னு நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த அன்னெசரி ஒரியே வந்து நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ கூடவே ஆர்க்ஏஞ்சல் ஜாஃபில் இருக்க போகிறாங்க. அப்புறம் என்ன ஒரே அதேதான். ஸோ இவங்களுடைய கலர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா அழகாக வண்டர்ஃபுல்லாக பிங்க் கலர், பர்பிள் கலர், ஒயிட் எல்லாமே மிக்ஸ்டாகவே இருக்குது, க்ரீன் கலர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கலர்ஸும் வந்து நீங்கள் இந்த மந்தில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் புறாவை வந்து கூண்டுல இருந்து திறந்து விட்டுருக்காங்க. ஆமாம், ஃப்ரீயாக இருக்கு. இதுவே வந்து ஒரு பெரிய சிம்பிள். அதுதான் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு அது வந்து சிம்பாலிக்காக சொல்கிறது. ஸோ டிசம்பர் மந்த் 5 ஆஃப் ஏரியல் ஏஞ்சல் வந்திருக்காங்க. ஆடம்பரமா வந்திருக்காங்க. ஆமாம், அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, யூ நீட் நாட் கோ த்ரூ யுவர் கரண்ட் சேலஞ்சஸ் அலோன், ஹெல்ப் இஸ் நியர்பை,
நெகட்டிவ் தாட்ஸ் கிரியேட் செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸிஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஏதாவது ஒரியாக இருக்கிறோம், ஏதாவது ஒரு சங்கடத்தாக இருக்குது, ஒரு சேலஞ்ச் இருக்குன்னா அதை நீங்கள் தனியாக தான் ஹேண்டில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் ஹெல்ப் வந்து கட்டாயமாக கிடைக்கும். நெகட்டிவ் தாட்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அது க்ரியேட் பண்ணால் தான் வந்து நம்ம தேவையில்லாத விஷயத்தை வந்து ஈர்க்கறதுக்கு போயிடும். ஸோ ஹெல்ப் வந்து என்ன சொல்ல, இந்த மாதிரி ஏஞ்சல்ஸை நம்ம வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கோம், ஏஞ்சல்ஸ் நேம்ஸ் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோன்னா கட்டாயமாக அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸும் கைடன்ஸும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதான் வந்து ஏரியல் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கான கலர் வந்து பிங்க் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம், எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வந்து மொத்தமாக இந்த 3, 12, 30ஆம் தேதி அந்த மாதிரி 21 அந்த டேட்டில் பிறந்தவங்க எல்லாருக்குமே ஸோ ஒரு இயர் அதாவது அந்த 12 மாதங்களுக்கு உண்டான ஏஞ்சலோட கார்ட்ஸ் எடுத்து நம்ம பலனை சொல்லிட்டோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம தெய்வீக கார்டு, நம்மளோட சாய்பாபாவோட கார்டு எடுத்து பாபா என்ன வந்து இவங்களுக்கு சொல்கிறாருன்றது நம்ம பார்க்கணும். வழிபாதை. எனது நற்செயல்களுக்கு நீ ஒரு வழிபாதை. வெரி நைஸ். அதே வந்து தெளிவாக சொல்லுங்க மேம். அப்போ ஸோ அவர் என்ன விஷயம்லாம் செய்யணும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாருங்க, பாபா கிட்ட வந்து ரெயின்போஸ் யூனிகார்ன் இருக்கு, ரெயின்போ இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்க, அவருடைய வழிகளுக்கு வந்து அவருடைய நற்செயல்கள் என்ன அவர் வந்து செய்யணுமோ இவங்க வந்து ஒரு வழிபாதையா வந்து யூஸ் பண்ணிப்பாரு. ஓ, அதாவது எந்த ஒரு நற்காரியங்கள் இந்த உலகத்துல நடக்கணும்னு அவர் விரும்புறாரோ அதை இவங்களை வச்சு ஒரு கருவியா செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு செயல்கள் புதுசாக அதில் சொன்ன மாதிரி ஏஞ்சல்ஸ் சொன்ன மாதிரி ஒரு புது விதமான பெர்ஸ்பெக்டிவில் அவங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது, ஒரு நியூ பிகினிங்ஸ் ஓப்பன் ஆகும்போது, இப்போ இதெல்லாம் வந்து ஒரு உலக நன்மைக்காகவோ இல்லை ஒரு நாட்டின் நன்மைக்காகவோ மக்களுடைய நன்மைக்காகவோ அது செயல்படுத்துகிற மாதிரி அது அமையும் போது அதெல்லாம் வந்து பாபாவுடைய நற்செயல்களாக வந்து இருக்கும். அவங்க ஒரு கருவியை அதில் வந்து உபயோகப்படுத்தி. ரொம்பவே அருமையாக இருக்கு மேம். இப்போது பாபாவோட கார்டையும் பார்த்துட்டோம், ஏஞ்சலோட கார்ட்ஸையும் பார்த்துட்டோம். இவங்களுக்கு உண்டான ஃப்ளவர் மெடிசன், இவங்க என்ன மாதிரி டொனேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, இவங்களுக்கு உண்டான கிறிஸ்டல்ஸ் அதெல்லாம் சொல்லுங்கள் மேம். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ஃப்ளவர் மெடிசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வைல்ட் ரோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வைல்ட் ரோஸ், மெமுலஸ், அதுக்கப்புறம் வால்நட், அதுக்கப்புறம் வில்லோ. ஸோ இந்த 4 ஃப்ளவர் மெடிசன்ஸும் வந்து அவங்க எழுதி சேன் பண்ணலாம், சேன் பண்ணலாம், இல்லைன்னா வாட்டர் ஆக்டிவேஷன் பண்ணலாம், எனர்ஜி ஆக்டிவேஷன் பண்ணலாம். ஸோ இல்லைன்னா வந்து பில்லோவில் வந்து சார்ஜிங் மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வேண்டிய நேரத்தை எப்போல்லாம் எதெல்லாம் பண்ண முடியுதோ அதெல்லாம் இந்த பேட்ச் ஃப்ளவர்ஸ் வந்து ஃப்ளவர் மெடிசனை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி வைல்ட் ரோஸ், மெமுலஸ், வால்நட் அண்ட் தென் வில்லோ. ஓகே, சரிங்களா? கண்டிப்பாக மேம். இவங்களுக்கு உண்டான டொனேட் என்ன மேம் பண்ணணும்? மற்றவங்களுக்கு ஏதாவது டொனேட் பண்ணால் நல்லா இருக்கும், அந்த இயரே நல்லா இருக்கும்னா என்ன மேம் டொனேட் பண்ணலாம்? லைஃப் லாங்கே என்ன பண்ணலாம்? ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கு வந்து நெய் வந்து வாங்கி கொடுக்கலாம். ஓ, நெய் வாங்கி தரணும் கோயில்களுக்கு நெய் வாங்கி கொடுத்தா அது வந்து ஒரு நல்ல சுப காரியங்களாக வந்து அமையறதுக்கு வழி இருக்கும். அது கூடவே வந்து இப்போ வந்து வெல்லம் கலந்த இனிப்பு பொருட்கள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சக்கரை பொங்கல் மாதிரி. ஆமாம், சக்கரை பொங்கல் மாதிரி, இல்லைன்னா வந்துட்டு கமரக்கட்டு இந்த மாதிரி ஏதோ இருக்கு, கருப்பட்டி இதில் அதுக்கப்புறம் மைசூர் பாக்கு இந்த மாதிரி எதுனாலும் லட்டு இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்வீட்டாக வந்து கொடுக்கணும். ஏதாவது அநாத ஆசிரமங்களுக்கு அந்த மாதிரி பிறந்த நாள் விசேஷமான நாட்களுக்குலாம் இந்த மாதிரி ஸ்வீட்ஸை வந்து இந்த மாதிரி அவங்க வந்து மந்த்லி கூட ஒன்ஸ் ஒரு வாட்டி போயிட்டு அங்கே இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் ஆஃபர் பண்ணலாம். பக்கத்தில் விளக்கு கூட ஏற்ற முடியாத நிறைய சிவாலயங்கள் இருக்கு, அவங்களுக்குலாம் நெய் தீபம் வந்து நெய் கொடுக்கலாம். நெய் கொடுத்து அங்கே நெய் தீபம் ஏற்றுறதுக்கு வழி பண்ணலாம். ரொம்பவே அற்புதமாக இருந்தது மேம். 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதிக்கு உண்டான 2024க்கு உண்டான ஒரு நற்பலன்களாக, அதாவது ஏஞ்சல் கார்ட்ஸ்லேருந்து நம்ம பலன்கள் பார்த்துருக்கோம், சாய்பாபா கார்ட்லேருந்து நம்ம பலன்கள் பார்த்துருக்கோம். திரும்பவும் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். எங்களுடைய இனிய தோழி நற்பவி ஹரிணி. நன்றி மேம். வணக்கம். தேங்க்யூ.